வீரபாண்டி நினைக்கிறேன், வீரபாண்டி தாத்தா மிக சிறந்த வழியை உருவாக்க நினைக்கிறார். இந்த நாவல் தொடங்குவதற்கு முன்பே ஒரு திரைப்படம் போல அமைக்க வேண்டும் என்று கருதியிருக்கிறார். அந்த ரயில் வண்டியில வரக்கூடிய அந்த பெண் கர்ப்பிணியாக இருக்கும், அவள் தான் நித்திரைவணியாக இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்து அந்த அந்த வீரபாண்டி தாத்தா வந்து கொண்டாந்து வீட்டில் வச்சுருந்தார். என் நித்திரைவணியை கொண்டு வந்து அவனுடைய அனிருத்துக்கு பிடிக்கல. அது பேர அனிருத்துமா வீரபாண்டி தாத்தா பேர அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் கேரக்டருக்கு அவனுடைய கேரக்டர் போது சாதாரண விஷயம் இல்லை, அவன் பெருமித்தனாக. இந்த நாவலில் முக்கிய அம்சம் என்னன்னா, மிகச்சிறந்த முறையில் சொல்லணும்னாக்கா இட் இஸ் இன்டலெக்சுவல் நாவல்னு சொல்லலாம். அனிருத்துக்கும் நித்திரைவணிக்கும் இடையே இருக்கின்ற உரையாடல் இருக்கிறது அல்லவா, அது சாதாரண உரையாடல் அல்ல. வாழ்க்கையில் எல்லா தரப்புகளையும் சொல்லி அவனை எவ்வாறு படிப்படியாக உண்மையாக திருத்துவது நூலமாக நம்முடைய புத செயலாளர் நூலமாக திருத்துகிறார். அதே சமயத்தில் தன்னுடைய அறிவினுடைய திறத்தால் அவனை மேம்படுத்த நினைக்கிறான். சில நேரம் திடீர்னு நுழையிறான், அவன் ஸ்ரீநாதன் நுழையிறான். அவன் என்ன பண்றான்னாக்கா, அவனும் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரே அவனை என்ன பண்றான், அவனை ஏதோ ஒரு வகையில ஒரு மாதிரி குடும்பத்தை தலையிட்டு ஒரு குடும்பம் நினைக்கிறான். இது வந்து உண்மையிலே பார்க்கும்போது வித்தியாசமான திரைப்படத்துக்குரிய கதையாக எனக்கு தோணுது. நல்லா கொண்டு போன நாவலை அப்படி கொடுக்கும்போது அந்த தாரணி இன்னொரு கேரக்டர், தாரணி என்ற கேரக்டர் வந்து அனிருத்துக்கு எடுத்த ஒரு பெண். அவனுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை யாருடைய என்பது சின்ன சிக்கலா இருக்கு. இப்படி நாவலை ஒரு கிளை பின்னலாக கொண்டு செஞ்சிருக்காங்க. ஒரு நாவல் எடுத்து இருக்கணும், பல கிளை பின்னலை சொல்லிதான் நாவலை கதையை நடத்த வேண்டும். அந்த அளவுக்கு மிக சிறந்த முறையிலே உருவாக்குகிறார். அந்த குழந்தை யாருடைய என்பது வெங்கடேசனுடைய குழந்தை இறுதியாக தெரிய வருகிறது. இந்த வீரபாண்டி தாத்தாவை கொலை செய்வதற்கு ஒரு சதி கூட்டம் நடக்கிறது. அந்த சதி கூட்டத்தின் காரணம் என்னக்கா, அவன் மிகப்பெரிய பணக்காரர், அவனை ஒழிக்கணும்னு நினைக்கிறான். அவரிடம் வீரபாண்டி தாத்தா 5 பேர் தன்னுடைய இதாக வச்சிருக்காரு. அதாவது 50 குழு பேருக்கு. அந்த 50 குழு யாராக இருக்காண்டாக்கா, டாக்டர் துளசிராம், லாயர் ஞானதேசிகன், உறவினர் சுகுமாரன், மதுசூதன், மங்கைப்பள்ளி மேனேஜர் தேவராஜ். இந்த கடைக்கு ஓரளவு கைவிட்டுறார்கள் இருந்தால் கூட அழுத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இன்னும் அதே சமயத்தில் இந்த தலைமுறைவாக இருக்கிற அதான் முக்கியம். வீரபாண்டி தேவர் தலைமுறைவாக இருந்து கொண்டு அந்த கதையை நிகழ்த்துகிறார். அந்த தலைமுறை எதற்காக என்பதை இதில் தெரியுது என்னன்னு. இங்கே பேரனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, நல்லபடி திருத்த வேண்டும் என்பதற்காக அவர் செய்கிற திட்டம் சொன்னார். அதை முடிவு சொல்ல மிக அழகாக சொன்னார். அந்த கதையின் முடிவில் பல உண்மைகள் திரைப்படத்தை கூட முடிவுகள் வருகின்றன. அந்த முடிவுலாம் வகுத்து கூறி நான் அவனை போல அந்த 20 பகுதியை முடிக்கிறேன். அப்படி முடிக்கிற பொழுது அந்த நீலவேணி என்ற கேரக்டர் பேசுகிற அருமையாக இருக்கும். அவர் அன்றத்தோடு இருந்துகிட்டே எல்லாமே செய்யணும். அந்த தன்னுடைய பேருடைய வாழ்க்கை திருத்த வேண்டும் என்பதுதான் கதையினுடைய முதல் முடிச்சதுதான் தீம் சொல்லக்கூடிய அந்த கதை தீம். தன்னுடைய பேரனை எப்படி எந்த வகையில் அவன் சீரழித்து போயிருக்கிறான், பெண் தொடர்பாக இருக்கிறான், பெண் பித்தனாக இருக்கிறான், அவனை திருத்த வேண்டும். அதில் நித்திரைவணி என்ற அருமையான ஒரு பாத்திரத்தை படைத்து அவன் மூலமாக அந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்வது ஒரு அழகிய உத்தியாக அமையும். மிக சிறந்த முறையை உருவாக்கினார். இதற்கு கதை வந்திருப்பதற்கு இது ஒரு சான்று. ஒரு நாவல் எழுதுவா என்பதற்கு இது ஒரு சான்று. முடிவு நித்தியம் சாதிக்க பிறந்தவன் தாத்தா குடும்பத்தை சீர்தூக்கி ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டார். ஒண்ணு நினைச்சா மலையையும் புரட்டி எடுக்கும் தன்னம்பிக்கை வேறு மனத்தில் ஆழமாக பயந்து விடு. இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்திய தேவதை நீந்தான் என்று கதை முடிகிறது. ஒரு பெண்ணால் ஒருவனை திருத்த முடியும். எப்படிப்பட்ட ஒரு கெட்டவனாக இருந்தாலும் ஒரு பெண்ணால் திருத்திவிட முடியுதுதான் இந்த கலைஞர் மைய கருத்தை நித்திரைவன் என்ற அந்த பாத்திர படைப்பிலே அழகாக துணை பாத்திரங்கள்லாம் உதிரி பாத்திரங்கள்லாம் வருகின்றன. அவற்றை கொஞ்சம் அழுத்தம் தேவை என்று நான் உணர்கிறேன். சில பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் விரைவாக செல்வது போல இருக்கிறது. அது திரைக்குரிய வகையில கொண்டு செல்கிறார். இப்படி நித்திரைவணி மிக அருமையான ஒரு நாவலாக இருக்குது. ஒரு படைப்பாளர் என்பவர் எப்படி ஒன்றை படைக்க வேண்டும் என்பதும் ஒரு கதை எவ்வாறு விவரித்து செல்ல வேண்டும் என்பதும் நித்திரைவணி நல்லா தெரியுது. ஒரு கதையை நகர்த்தி செல்வது மிக முக்கியம். இந்த படைப்புகளுமே மிகச் சிறந்த படைப்பு என்று நான் இனி வரும் காலங்களிலே அவர் படைக்கின்ற படைப்புகள் எல்லாம் அருமையாக இருக்கிறதற்கு இதெல்லாம் முன்னோடியாக இருக்கிற நிலையை பார்க்கலாம். இப்படி அவர்கள் படைத்திருக்கிற 2 நூல்களுமே மிக சிறந்த நூல் என்பதை எந்த ஐயம் இல்லை.
அடுத்ததாக நம்முடைய மகேஸ்வரியுடைய